ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்களா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அவனோட 6வது அவதாரான ஹியூபர்ட் அப்படிங்கிற அவதாரை கிரியேட் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லி அவதாரம் அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க பீஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லியும் அந்த உ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷன் அந்த நார்த் சைடுல இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போயிருப்பான். அங்க சிசிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்திருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹார்லி அவதாரம் வருடமாமே அப்படின்ட்டு அந்த சிசிலி அப்படிங்கிற பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். அப்ப அந்த உ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒருத்தன், டேய் அவன் நம்ம ஸ்டோரேஜ் சேம்பர் இருக்க பக்கம் தான் போறான், அவன் அங்க மட்டும் போக கூடாதரா, தடுத்து நிறுத்துறா அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தனும், அடே பைத்தியம், அது எனக்கு தெரியும், நீ என் காதுகிட்ட கத்தாதரா, நீயும் ஒரு பைத்தியம் அவனும் ஒரு பைத்தியம் மாட்டேங்குது, அவனை நான் எப்படா தடுத்து நிறுத்துறோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வெறி குண்டு அங்க ஓடிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒருத்தங்கிறான். நம்ம ஹீரோவும் என் வழியில என்னடா பண்ற அப்படின்னு அவனை அசால்ட்டா முட்டி தூக்கிட்டு, அப்ப நம்ம ஹீரோவும் ஓ இதுதான் ஸ்டோரேஜ் சேம்பர் அப்படின்னு பார்த்துட்டு, இதாம பொண்ணு சிசிலி என்ன பண்ற, எந்திரி, இப்ப நீ தூங்குறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணை எழுப்பி விட்டு, அந்த சிசிலியும் ஏன்டா நான் தூங்கிட்டான் தான், நீ ஓடின ஓட்டத்துல நான் மயங்கியே போயிட்டேன் அப்படின்ட்டு, ஆமா இதுதான் அந்த ஸ்டோரேஜ் சேம்பர், அப்புறம் அங்க பாரு எங்க வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சின்ன பிரான்ச் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓ இதுதான்தா, சரி இந்தா இதை உங்ககிட்டயே தரேன், கெட்டியா பிடிச்சிக்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் தேங்க்யூ அப்படின்ட்டு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் நாம இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் சரி கிளம்புறதுனா ரைட்டு, கொஞ்சம் பொறுமையா போங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ கேட்பானா, பொறுமையா போறான் அப்படின்ட்டு பிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறான். சிசிலியும் பொறுமையா தான் போயாண்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லி அவதாரம், எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒன்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த கெல் நூட்டும் ப்ளீஸ் எதனாலும் சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீங்க சிசிலியை பத்தியா பேசிருக்கிறீங்க, அவ எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பெல் நூட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து, எனது நீ உண்மையாவா சொல்ற, அப்படின்னா உன்னால பீப்புளை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இல்ல சார் என்னால ட்ராக் பண்ண முடியாது, ஆனா என்னால அவளோட பிரசன்ஸை சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தோம், சார் ஹென்ரிச் இப்ப இந்த மாதிரி கெஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்ல, இது ரொம்பவே சீரியஸான மிஷன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் டே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருற அப்படின்ட்டு, சார் ஹென்ரிச் நீங்க என்ன கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லியும் சிசிலியும் நம்ம ஃபைனலா எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த உ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் அங்க இருக்கிறவனை பார்த்து, டே உடனே சமன் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கிறவனும் ஓகே அப்படின்ட்டு ஏதோ விசில் மாதிரி எடுத்து ஊதுறான். அப்ப நம்ம ஹீரோவும் சிசிலியும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான எர்த்துவாம வருது. நம்ம ஹீரோவும் சரி எனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல, இந்த எர்த்துவாம நம்ம கொண்டுட்டு தான் போகணுமா அப்படின்னு அவனோட எசன்ஸ் ஆரா ஸ்கில் அவனோட காலில் யூஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு, எர்த்துவாமே இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது, என் வழியை விட்டு நவுந்து போ அப்படின்னு இந்த எர்த்துவாம போய் அட்டாக் பண்றான். அப்ப அந்த எர்த்துவாமோ நம்ம ஹீரோ கிட்ட ஆன அடியில சாவுன்னு பார்த்தா அது டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிடலான்ட்டு வருது. நம்ம ஹீரோ அது வாயில பார்த்து, என்னதுடா அது, ஓ இந்த மேஜிக் சர்க்கிள் வச்சுதான் இவனுங்க அந்த எர்த்துவாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்களா, சரி இப்ப இதுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு, நான் மறுபடியும் ஒரு ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு அந்த எர்த்துவாமோட 2 பல்ல பிடிச்சி, இப்ப இது உனக்கான நேரம், உன்னோட வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு அந்த எர்த்துவாம தூக்கி போட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சேஃபா லேண்ட் ஆயிட்டு நான் மறுபடியும் ஒரு ஹீரோ ஆயிட்டான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு 2 உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர் அங்க வருது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு பார்த்துட்டு, இங்க என்னடா இத்தனை உல்ஃப் இருக்கு, இந்த உல்ஃப் எல்லாத்தையுமே அந்த உ ஆஃப் அபீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுதா, சரி எதா இருந்தா நமக்கு என்ன, நம்ம எல்லாத்தையும் போட்டு பொழக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க உல்ஃப் எல்லாம் நம்ம ஹீரோ அடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த மலை மேல 2-3 பேர் நின்னுட்டு இருக்கிறானுங்க. அதுல இருக்கிற ஒருத்தனும், யாரா இவன், நாம நாளைக்கு அந்த ஆஃப் எல்ஃப் அப்புறம் அந்த வேர்ல்டு ட்ரீ இது ரெண்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நாம பவர்ஃபுல் ஆகலான்னு பிளான் போட்டா இவன் யாரா குறுக்குல வந்துக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம இடத்த சுத்தியும் பேரியர் போட்டிருந்தோம், அதை தாண்டி இவன் எப்பறம் நம்மளை கண்டுபிடிச்சான், அப்படின்னா இவன் பவர்ஃபுல்லா இருக்கானா, அப்ப இந்த மாதிரி சின்ன பீஸ்ட் கொள்ள இவன் சண்டை போட்டா அது நமக்கு சமமாவாது அப்படிங்கிறான். இவன் வந்து இந்த உ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு எல்டர், இவனோட பேரு நூராபி. நம்ம ஹீரோவும் அந்த உல்ஃப் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு, இங்க என்னடா இத்தனை உல்ஃப் இருக்கு, ஏன் ஒருத்தனால இதே பூரா சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு இதெல்லாம் நியாயமேல் அப்படின்னு எடுக்கிறான். அப்போ ஒரு உல்ஃப் நம்ம ஹீரோவோட கையை கடிக்க வருது. நம்ம ஹீரோவும் அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால அந்த உல்ஃப் கடிச்சதுனால அதோட பல்லு தான் உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இதுக்கே ஆச்சரியப்பட்டா, இப்படி என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு அவனோட பவர் வச்சு அங்க இருக்க ஒரு உல்ஃபை கொண்டுட்டான். அந்த உல்ஃபு கிட்ட இருந்தும் ஒரு மானா ஸ்டோன் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் மானா ஸ்டோனா, இதை சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அந்த மானா ஸ்டோனை சாப்பிட்டு எனக்கு எனர்ஜி குறையவே குறையாது அப்படிங்கிறான். அப்ப அங்க மீதி இருக்க அந்த உல்ஃப் எல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போடுது. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட்ல ஒரு கரடி கொண்டான்ல அதோட உருவத்துக்கு போயிட்டு, பரவாயில்லாண்டா என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா கரெக்டா மூவ் தான் ஆக முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர உல்ஃப் எல்லாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா கொண்டுட்டுக்கிறான்.
அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் கத்துறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன்ல புது அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு வைல்டு அப்படிங்கிற ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க உல்ஃப் எல்லாம் கொன்னு குமிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த உவா ஹபீஸை சேர்ந்தவனுங்களாம் அங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சார் நாம இப்ப என்ன பண்றது, போக போக இது நமக்கு டஃபா தான் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்லரும் டே எல்லா மேஜிக் சர்க்கிளையும் ஆக்டிவேட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்ல கையும் சார் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்லரும் டே நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, நம்ம சீக்கிரமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமன் பண்ற மாதிரி ஆயிருச்சு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்ப சமன் பண்ணுடா அப்படிங்கிறான். அப்புறம் அங்க ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் நம்ம ஹீரோட்ட மாட்டிச்சு. அதுவும் நம்ம ஹீரோவை பார்த்து பயத்துல நடுங்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் இந்த உல்ஃப் எல்லாம் நல்லா தான் சண்டை போடுது, சரி இப்ப இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த உல்ஃபை கொல்ல போறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அவனோட கையில ஒரு ஏரோ வந்து குத்தி இருக்குது. நம்ம ஹீரோ அந்த ஏரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இது இது என்னதுடா, இது என்ன கிறிஸ்டல் ஏரோ என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பின்னாடி பார்த்தா இது இது என்னதுடா, பாக்கிறதுக்கே ஜெம் ஸ்டோன் மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த பர்சனோட பவர் என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது, இவனோட டெலி கைனெட்டிக் எனர்ஜி ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த கிறிஸ்டல் மேனை பார்க்கும்போது நம்ம பென்டன்ல டைமண்ட் ஹெட்டை பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. யார் யாரெல்லாம் பென்டன் ஃபேன் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மேல இருந்து வேற ஏதோ ஒரு பீஸ்ட் ஒன்னு அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட மிஸ்டர் மேல பாருங்க அப்படிங்கிறா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் பயங்கர ஃபோர்ஸா கீழே வந்து இறங்கிக்குது. அப்ப அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ பார்த்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, இன்னைக்கு உன் கதை என் கையில முடிய போகுது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் அதோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு என்னது இது ஒரு டீமனா, இவனுங்க கிட்ட டீமன்லாம் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நீ என்னதான் டீமனா இருந்தாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த டீமனை அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த கிறிஸ்டல் மேனும் நம்ம ஹீரோவை அவனோட ஏரோ வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் என்னடா முதுகுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டைமண்ட் மேனும் போஸ் கொடுத்து நின்றுட்டுக்கிறான். அந்த டீமனும் நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. நம்ம ஹீரோவும் பறந்து போயிட்டான். அந்த டீமன் இன்னைக்கு உன்னை சாப்பிட போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம சிசிலியும் நம்ம ஹீரோவை மிஸ்டர் எந்திரிங்க அப்படின்னு எடுக்கிறா. நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறான். அப்ப அந்த டீமன் இந்த அட்டாக்கோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நீ கரெக்டா சொல்லிட்ட, ஒரு டீமன் உண்மையை பேசி நான் இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டீமனுக்கு மேல ஏதோ லைட் மாதிரி எனர்ஜி இருக்கு. அந்த டீமனும் என்னதுராது அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா ஒரு லைட் ஃபோர்ஸ் வந்து அந்த டீமன் அட்டாக் பண்ணுது. அந்த உவா ஹபீஸை சேர்ந்தவனுங்களாம் டே டே அது என்னது டிவைன் பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹார்லியும் டே நீ கரெக்டான டைமுக்கு வந்துட்டடா ஹென்ரிச் அப்படிங்கிறான். நம்ம ஹென்ரிச் அவதாரம் ஸ்வாட வச்சுட்டு போஸ் கொடுத்து நின்றுடுறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கெஸ் பண்றான் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொன்னான்ல, அவனும் செயின்டஸ் கிட்ட செயின்டஸ் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ல நம்ம ஹென்ரிச்சோட கெஸ்ஸை மட்டும் வச்சு அவருக்கு எந்த ஒரு ரிவார்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் என்னது நீங்க நம்பலையா, நம்ம சார் ஹென்ரிச்சை தான் இப்ப நம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சோல்ஜரும் செயின்டஸ் ஆனா அது வந்து ஹென்ரிச் கிட்ட ட்ராக் பண்ற மாதிரி எந்த ஒரு பிளஸிங் இல்லையே, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நான் ஒரு டிவைன் மெசேஞ்சர், நானே சொல்றேன் சார் ஹென்ரிச்சுக்கு ட்ராக் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்கில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம செயின்டஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கெல்நூட் அப்படிங்கிற எல்ஃபும் எந்திரிச்சு உங்ககிட்ட உண்மையாவே ட்ராக் பண்ற ஸ்கில் இருக்கோ இல்லனா நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க எங்க சில்ட்ரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கு நாங்க என்ன வேணாலும் ரீபே பண்ணுவோம் அப்படின்ட்டு சார் ஹென்ரிச் எங்களை லீட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச் போய் அந்த டீமன் அட்டாக் பண்ணதுல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த டீமனுக்கு ஒன்னும் ஆகல, நம்ம ஹீரோவும் அந்த டீமனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட்ல டிவைன் எனர்ஜி எல்லாம் வச்சு அந்த டீமன் அட்டாக் பண்றான். அந்த டீமனும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல மாட்டிட்டு இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம இவனோட டிவைன் எனர்ஜி அப்புறம் இவனோட காம்பேட் ஸ்கில் இதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் ஒன்னும் நார்மலான ஆர்டினரி பர்சன் இல்லடா அப்படின்ட்டு அந்த டீமன் செத்து போயிருச்சு. அந்த கிறிஸ்டல் மேனும் என்னது செத்து போயிட்டானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹார்லி அவதாரம் வந்து எங்கடா பாத்துட்டு இருக்கிற, முதல்ல என்ன சமாளிடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த கிறிஸ்டல் மேனும் ஓ அப்படியா சரி இதை நீ சமாளி அப்படின்னு நிறையவே ஆரோ வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு டே இது ஒன்னும் ரொம்ப மோசம் இல்ல, நீ என்னோட ஐஸ் அட்டாக் பண்ணிட்ட, இதுக்கு ரீபே பண்ணுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட தேர்ட் ஐ மாதிரி இருந்த ஒரு கிறிஸ்டலை எடுக்கிறான். அந்த கிறிஸ்டல் மேனும் டே இப்படி பண்ணாதரா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட தலையை சல்லியே நொறுக்கிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இவங்களோட சண்டை போட்டு என் ஒரு கண்ணு போயிருச்சா, சரி இப்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவன் கண்ணில் குத்தி இந்த ஏரோவை எடுத்துக்கிட்டு உன்னோட ஐஸை இனிமே நான் யூஸ் பண்ணிக்க போறேன்டா அப்படின்னு அந்த கிறிஸ்டல் மேனு கிட்ட இருந்து எடுத்த ஐஸை நம்ம ஹீரோ இம்ப்ளான்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு புது பாடி பார்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த ஜெம் ஐயோட பவர் என்னன்னா உங்களால டெலி கைனெட்டிக் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு இப்ப ரேஞ்ச் அட்டாக்கும் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த உவா ஹபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்களும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த புதுசா வந்த பெலாடின் யாரா அவன், இவனுங்க ரெண்டு பேரும் என்னடா நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சிருந்த
மான்ஸ்டரை ஈஸியா வந்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த எல்டரும் டேய் யாரும் பயப்படாதீங்க, இவனுங்க 2 பேரும் நம்ம நினைச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அதனால நம்ம கிட்ட இருக்க மீதி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கடா, அவனுங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அல்லகையும் அது வந்து எல்டர் நூராபி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அவனோட மூஞ்ச சேர்த்து ஏதோ ஒரு சுத்தி வச்சு அடிக்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பெலாடின்ஸ். அவனுங்களும் டேய் இவனுங்க யாரையும் சும்மா விடாதீங்க, எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படின்னு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு குள்ளாவும் என்னது பெலாடின்ஸ் வந்துட்டானுங்களா சார், இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம டெலிபோர்ட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுமா அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டரும் அவனோட கையை பிடிச்சி இனிமே நம்ம திரும்பி போறதா இல்ல, அப்புறம் டேய் என்ன மன்னிச்சிரு, அவங்க எல்லாத்தையும் கொல்றதுக்கு உன்னோட சோலை குர்றா அப்படின்னு அவனோட சோலை அப்சர்வ் பண்ணி இப்ப நான் கிரேட் டீமனா சமன் பண்ண போறேன், அவதார் ஆஃப் கிரீட் என்னோட சாக்ரிஃபைஸை ஏத்துக்காங்க, இங்க வந்து இவனுங்க எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படின்னு ஏதோ டீமனை சமன் பண்றான். அப்போ ஒரு டீமனோட கை வருது, என்னன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடியே ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டீமன் வருது. அந்த எல்லரும் அவங்களோட சாம்பல் கூட மிச்சம் இல்லாம போய் எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்லர் மட்டும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த எல்லர் சமன் பண்ண மேஜிக் சர்க்கிளுக்கு மேலேயே ஒரு டிவைன் மேஜிக் சர்க்கிளும் இருக்கு. அந்த எல்லரும் என்னது டிவைனிட்டியா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப பார்த்தா அந்த எல்லர் சமன் பண்ண டீமனை அந்த டிவைன் எனர்ஜி வந்து அட்டாக் பண்ணுது. அந்த எல்லரும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப யாரோ ஒருத்தன் நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம சென்ட்ரல் சர்ச்சோட ஆர்ச் பைஷப். அவனும் டே இன்னைக்கு உன்னோட சாம்பல் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு அந்த எல்டரை அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் இது முடிஞ்சிருச்சு அடங்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் ஹே கிட்டோ இங்க வா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடுறான். அப்ப அந்த சிசிலி நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, என் தலையெல்லாம் சுத்திட்டு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா, இதுதான் நீ உயிரோட இருக்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படின்ட்டு, உனக்கு ஒன்னும் ஆவலல்ல, எங்கேயாவது அடி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு கேட்கறான். அப்ப சிசிலியும் இல்ல அப்படின்னு இருக்கிறா. அப்புறம் அந்த கெல்நூட் அப்படிங்கிற எல்ஃபும் நம்ம டஸ்கினும் வராங்க. அப்ப நம்ம டஸ்கினும் தேங்க்யூ சார் ஹென்ரிச், உங்களால தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு, நீங்க சொன்னது கரெக்ட் தான், இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் பர்ஃபெக்டாலாம் கண்டுபிடிக்கல, இங்க சும்மா வந்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹை எல்ஃபும் என்னது சிசிலி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம சிசிலி முன்னாடி போய் முட்டி போட்டு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம், நான் தான் லாஃபயர் எவின் கிங்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்ஃபோட கண்ணு பார்த்து இதுதான் ஹை எல்ஃபோட ஐஸா, இது ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி தான் உங்க பீப்புள் ரீயூனியன் பண்ணுவீங்களா, சரி அப்புறம் நான் ஒரு நோபல் வாரியர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் சிசிலி அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் நம்ம ஹீரோ கிட்ட உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களுக்கு நான் என்ன ஃபேவர் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சேச்சே நான் என்ன இதெல்லாம் ரிவார்டுக்காகவா பண்ணேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃப் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஒரு நோபல் வாரியர், எங்களோட ரீபே மேல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் என்னடா நீ இவ்வளவு புடிவாதம் பிடிக்கிற, சரி நீ வேற ரொம்ப கெஞ்சி கேக்குறியா, நான் உன்னோட ரீபேவை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த எல்ஃபும் ஏன்டா ரிவார்டு வேணும்னா நான் முன்னாடி கேட்கும் போதே ஒத்துக்கண்டி தாண்டா, ஏன்டா ஓவரா பண்ண அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் ஹார்லி நீங்க கொஞ்சம் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் உட்காரான். சிசிலி போய் நம்ம ஹீரோட நெத்தியில கிஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். சிசிலியும் இதுதான் நேச்சரோட பிளெஸிங், இது நான் உங்களுக்கு தர ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த ஓல்டு ட்ரீயோட எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லாஃபயரும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பிளெஸிங்கை ஒரு ஹை எல்ஃபால மட்டும்தான் கொடுக்க முடியும், இந்த பிளெஸிங்னால உங்களுக்கு நேச்சர் எனர்ஜியோட பவர் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் நான் ஒன்னும் ஹை எல்ஃப் இல்ல, அதனால இந்த பிளெஸிங் ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காது, நான் அவேக்கனாட்டி உங்களுக்கு மறுபடியும் பிளெஸிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த லாஃபயரும் இதையும் ஏத்துக்காங்க, உங்களோட கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்ட்டு, இதுதான் டோக்கன் ஆஃப் பிராமிஸ், நாங்க எல்ஃபுக்குள்ள இப்படிதான் பிராமிஸ் பண்ணிப்போம், உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆஹா இது ரொம்பவே சூப்பர் ஆகுதுடா, நீங்க பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலி அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்சை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. அப்ப அந்த டஸ்கினும் அந்த யங் மேனோட பிசிக் ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் உங்க கூட ஒரு பேரா நல்லாவே சண்டை போட்டான், அவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹென்ரிச் அவதாரம் அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, ஆனா இவங்க இப்ப அந்த பிராமிஸ் பண்ணோட்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுறான், அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும், அப்புறம் நம்ம ஆர்டரும் அவருக்கு பே பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய நடந்து போச்சு, இப்ப இந்த எவின் கிங்டமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் இல்லாம நம்ம டிவைன் ஆர்டரும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, இப்ப நம்ம ஹார்லி பண்ண ஹெல்ப்பால நம்மளோட ஹியூபர்ட் அவதார் ஒரு மெர்ஜென்ட் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃபும் சார் டஸ்கின் நீங்க எங்களோட ப்ராப்ளத்தை ரொம்பவே சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டீங்க, இப்ப இது எங்களோட டர்ன், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் ரொம்பவே நல்லது, எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் இருக்கு, அந்த இம்மோர்டல் கிங் எங்க இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும், இவனுங்க இதுக்காக தான் இந்த ஹை எல்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணானுங்க, சரி என்ன நடக்குது
நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறான். அப்புறம் இந்த எல்ஃபோட பவரை பத்தி சொல்றாங்க. இந்த வேர்ல்டு ட்ரீயோட ரூட் இந்த உலகத்துல இருக்க எல்லா லேண்ட்ல இருக்க ட்ரீலயும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்ஃபோ இந்த வேர்ல்டு ட்ரீ மூலியமா எதை வேணாலும் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லா ஃபயரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு எனக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் எனது அசிஸ்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த லா ஃபயரும் ஆமா அந்த இம்மோர்டல் கிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாதான் என்னால அவனை ட்ரேஸ் பண்ண முடியும், இல்லனா என்னால பர்ஃபெக்ட்டா ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் ஓ அப்படியா சரி அப்படின்னா என் கூட வாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அவங்க சர்ச்சுக்கே டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு சீக்கிரமா திரும்ப வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அது மட்டும் இல்லாம இவனுங்க இத்தனை ஹோலி பேரியரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் இருக்க ரூட்டை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த பேரியர் எல்லாம் நம்ம ஹேண்ட்ஸே வந்தா கூட சீக்கிரமா உடைக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்குவிஸ்டரும் இந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிறான். அப்புறம் அதையும் மீறி ஹேண்ட்ஸ் இங்க உள்ள வந்தான் அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு பெலாடினும் சாதாரணமான ஆள் இல்ல, இவனுங்க எல்லாரும் ஹை பிரீஸ்ட், ஏதோ எலிய பிடிக்கிற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சிருவானுங்க. அப்புறம் நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃபும் ஓ இதுதான் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்டா, இப்ப அந்த இம்மோர்டல் கிங்கை ட்ரேஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த ஹை எல்ஃப் இவன் ஹேண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணிடுவானோ, அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா எல்லா எலைட் சோல்ஜரும் ஹேண்ட்ஸை ஈஸியா பிடிச்சிருவானுங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும், எப்படி ஹேண்ட்ஸை காப்பாத்துறது, ஒரு நிமிஷம் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஆல் ரைட் நான் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃபைனல் ஃப்ரேக்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஊ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுக்கிறானுங்க. அப்ப அங்க ஒரு வயசு எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா அப்படிங்குது. அப்ப எம்ப்ரி ஓவர் சீடு பிரசன்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்புறம் இன்னொருத்தனும் நான் தாண்டா எஸ்டின் நானும் பிரசன்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்க வயசு நியூராபி செத்துட்டான், அதனால அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண மாட்டான் அப்படிங்குது. அப்ப அந்த எம்ப்ரி அப்படிங்கிறவனும் ஆமா இந்த நியூஸை நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ஹை எல்ஃப் எல்லாம் சேர்ந்து நியூராபி கொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கோஸ் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கொன்னானுங்க, இப்ப நம்ம நியூராபியும் கொண்டுக்கிறானுங்க, இதுக்கு பின்னாடி யாரா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொருத்தனும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேங்குது. அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்கோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்துக்கிறானா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனும் எனது அந்த இம்மோர்டல் கிங்கோட புது ஸ்டூடெண்டா, நம்மளால அவனை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அவனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொருத்தனும் டேய் பைத்தியக்காரன் அவன் நம்ம ஆளுங்களே கொண்டுட்டுக்கிறான், நீயும் சாவ போறியா அப்படின்ட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹேண்ட்ஸும் நான் எத்தனை பேரியர் போட்டிருந்தேன், அது மட்டும் இல்லாம ஒரு மவுண்டனோட டீப்ல தான் இருந்தேன், ஈஸியாவே அந்த செயின்டஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது எப்படின்னு எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் வச்சு தான் இங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்னோட பாக்கெட் டைமென்ஷன்ல இதை மறைச்சு வச்சிட்டனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் அவனோட பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள வைக்கிறான். பார்த்தா அது பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போகாம கீழே வந்து விழுந்து போச்சு. அப்ப நம்ம ஹீரோவும் ஓ அப்படின்னா இந்த ஃப்ரேக்மெண்ட்டை நார்மல் பாக்கெட் டைமென்ஷன்ல வைக்க முடியாதா, நான் எர்த்லயே இருந்தா கூட இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கண்டுபிடிக்கணும், நான் ஏன் என்னோட உடம்பையே ஒரு பாக்கெட் டைமென்ஷனா மாத்தக்கூடாது, அப்ப ஈஸியா என்னோட உடம்புலயே என்னோட ஃப்ரேக்மெண்ட்டை மறைச்சு வச்சுக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட உடம்புல ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி நான் கிரியேட் பண்ணிட்டேன்டா, இப்போ இந்த ஃப்ரேக்மெண்ட்டை பாக்கெட் டைமென்ஷன்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு அந்த ஃப்ரேக்மெண்ட்டை நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இருக்க பாக்கெட் டைமென்ஷன்ல வைக்கிறான். அதுவும் ஒர்க் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சா, இனிமே என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த ஃப்ரேக்மெண்ட்ல இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் நல்லது என்னோட பெரிய ப்ராப்ளத்தையே இப்ப சால்வ் பண்ணியாச்சு, அப்புறம் இங்க இருந்து எந்த எவிடன்ஸும் வெளியே போக கூடாது, அதனால இந்த இடத்த அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்த நம்ம ஹீரோ கொளுத்தி விட்டு அப்புறம் இப்ப கடைசியா ஒண்ணு பண்ணோம், இந்த பேரியரையும் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு அந்த பேரியரை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டு என்னோட டார்க் ஆரா இந்த என்டையர் இளம் ஃபுல்லா பரவ போகுது, என்ன சீக்கிரமா வந்து கண்டுபிடிங்கடா அப்படின்னு அவனோட டார்க் எனர்ஜியை வேணும்னே ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப நான் அந்த இம்மோர்டல் கிங்கோட லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட்டை போய் எடுக்கிறேன்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த காட்டுல இருக்க ஒரு ட்ரீல இருந்து எனர்ஜி வந்துகிட்டு அந்த எல்ஃபும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இம்மோர்டல் கிங் அந்த வெஸ்ட் ரீஜியன்ல இருக்க ஃபாரஸ்ட்ல தான் இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைசப்பும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட டே நம்ம உடனே அந்த வெஸ்ட் ரீஜியனுக்கு போகணும், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வெப்பன் தேவைப்பட்டாலும் எடுத்துக்காங்க, நான் ஆர்ச்சி பைஷப் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒரு புது சோல்ஜர் வந்துகிட்டு வாட் எ ஷேம், நீ என்ன இந்த மாதிரி ஒரு முக்கியமான மிஷனுக்கு கூடவா கால் பண்ண மாட்ட, உனக்கு என் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு கூப்பிட்டாங்க, நான் தான் பெலாடின் ஃபிரல் கெய்ரான் கிராண்ட் சர்ச்சை சேர்ந்தவன், நானும் உன்னோட டீம்ல இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பே ஷாக் ஆகிட்டு என்னது இவனா, இந்த பைத்தியக்காரனை யாரா கூப்பிட்டாங்க, இவன் தான் அந்த கேரினல் ஃபயர் அந்த கெய்ரான் கிராண்ட் சர்ச்சோட ரொம்பவே பவர்ஃபுல்லான பிரீஸ்ட், இவனை யாரா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம செயின்டஸை பார்க்கறோம். அப்ப நம்ம செயின்டஸும் ஆர்ச்சி பைஷப் நான் தான் இவரை உங்களோட டீமுக்கு கூப்பிட்டேன், நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் செயின்டஸ் கிட்ட
செயின்டஸ் இல்ல இதை என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும் ஆர்ச் பைஷப் அது வந்து பிர்ரல் கார்டினன்ட்டும் உங்க கூட வரட்டுமே, நீங்க தான் இந்த சர்ச்சோட ஒரு பில்லர் மாதிரி, உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் சோகமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச் பைஷப்பும் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க யுவர் ஹோலினஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் ஹென்ரிச் நீங்க நம்மளோட கிராண்ட் சர்ச்சிலேயே இருந்து நம்ம செயின்டஸையும் கிராண்ட் சர்ச்சையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் புரிஞ்சுது ஆர்ச் பைஷப் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் நம்ம ஹீரோவோட காது கிட்ட வந்து இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், இனிமே நம்ம செயின்டஸை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த ஆர்ச் பைஷப் அங்கிருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் செயின்டஸை பத்திரமா பாத்துக்கிறேன், என்னை தாண்டி அவங்களை யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அவனுங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க. அப்ப அந்த ஆர்ச் பைஷப் மறுபடியும் நம்மளோட நாட்டுக்காக நம்ம போராட போறோம், அந்த பேட்டில் ஃபீல்டுல நம்மளோட எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, பயம் அப்படிங்கிறது ஒரு கனவு மட்டும்தான், நம்மளுக்கு துணையா நம்மளோட டிவைன் காட்ஸ் இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவனுங்களை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இந்த நாடு பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும், வெற்றி நமக்கே அப்படின்ட்டு அங்கிருந்து எல்லாம் டெலிபோர்ட் ஆயிட்டானுங்க. அப்ப செயின்டஸும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்னாவது அவங்க பத்திரமா திரும்பி வந்துருவாங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன நடக்குன்னு ஏற்கனவே தெரியுமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எந்த ஸ்கில்லும் இல்ல, என்னோட நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு வால்லையும் அவனுங்க சீலிங் ஸ்பெல்ல போட்டு போய்க்கிறானுங்க, என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது, இந்த பேரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம உள்ள இன்னும் நிறைய பேரியர் இருக்கலாம், அதனால இது எல்லாத்தையும் நான் ஒரே டைம்ல அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பெல்லா போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏதோ ராக்கெட் கொளுத்துற மாதிரி பெரிய பெரிய டார்க் மேஜிக் அட்டாக்லாம் யூஸ் பண்றான். அப்ப அந்த சர்ச்சில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னதுடா அது என்ன டார்க் மேஜிக் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அங்க கீழே அது என்னதுடா இவ்வளவு ஜாம்பி டீமனா, நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த வாட்ச் டவர்ல இருந்த கார்டு எல்லாம் கதறான். அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஆர்ச் பைஷப் அப்புறம் அந்த எல்ஃப் எல்லாம் போனானுங்கல்ல, அவனுங்களும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த இடத்துல அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸை நம்மளால சென்ஸ் பண்ணவே முடியல, நாம இந்த ஃபாரஸ்ட்ல எல்லா இடத்துலயும் தொலைவி பார்த்துட்டோம், இங்க யாருமே இல்ல, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு அந்த டஸ்கின்லாம் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லா ஃபயர் எல்ஃபும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தான் அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸ் வந்துச்சு, நான் வேர்ல்டு டீல கனெக்ட் ஆகி பார்த்தேன், அவன் கண்டிப்பா இங்க தான் இருந்தான், ஆனா இங்க யாருமே இல்ல, என்ன நம்புங்க கன்ஃபார்மா அவன் இங்க தான் இருப்பான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் ஆனா இங்க தான் யாருமே இல்லையே, அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நாம எல்லாருமே இங்க வந்துட்டோம், கிராண்ட் சர்ச்சில் யாருமே இல்ல, அப்படின்னா இது ட்ராப்பா, டேய் இது ஒரு ட்ராப், உடனே எல்லாரும் கிராண்ட் சர்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த கிராண்ட் சர்ச்சை பார்த்தா நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் அவதாரம் எப்படியோ அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டையாவது பார்த்தோமே, இப்போ இதையும் அப்சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு அவனோட பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்ணி இம்மோர்டல் கிங் அரைஸ் அப்படிங்கிறான். இவனுங்க என்னமோ சோலோ லெவலிங்ல வர டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த டவர்ல இருக்க பெல் அடிச்சுட்டு டேய் நம்மள அண்டேத் அட்டாக் பண்ணுது சீக்கிரமா வாங்க, நம்ம அந்த அண்டேத் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹென்ரிச் அவதாரம் போங்கடா போங்க சீக்கிரமா போங்க, இன்னைக்கு நிறையவே ஃபன் இருக்க போகுது, அப்புறம் இந்த கார்டனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க போயிட்டீங்களா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்து யாரும் பார்க்காத போது நான் என் வேலையை காமிச்சிடறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் டே இந்த வழியா தான்டா சீக்கிரமா எல்லாம் வாங்க, அங்க இருக்க எல்லா அண்டத்தையுமே கொல்லணும் அப்படின்னு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, எப்படின்னா இத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வேற ஆர்டர்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்கீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரும் இங்கேயே பிஸியா இருந்தா போதும், நம்ம ஹேண்ட்ஸ் கிட்ட யாரையும் போக விடாம கொஞ்சம் டைம் வாங்கி கொடுத்தாவே அவனே எல்லாத்தையும் முடிச்சிருவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்க்விஸ்டர் வந்து டே எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, அந்த அண்டேத் அட்டாக் டைவர்ஷன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க, அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை அவனுக்கு எடுக்க பாக்குறானுங்க, எல்லாரும் உடனே சீலிங் சேம்பருக்கு போங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ எனது இன்க்விஸ்டர் வந்துட்டானா, இவன் நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துருவானாட்டங்க, சரி இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது, நான் போய் இப்போ ஹேண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அந்த செயின்டஸ் அப்புறம் அங்க இருக்க ஐ பிரீஸ்ட் எல்லாம் இல்ல இதனால நம்பவே முடியல, இந்த சீலிங் சேம்பருக்குள்ள நம்மள மீறி அவன் எப்படி உள்ள வந்தான், வெளியே இருந்து இந்த சீலிங் சேம்பருக்கு வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லையா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம செயின்டஸும் அப்படின்னா அவங்க ஏன் டெலிபோர்ட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஐ பிரீஸ்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பிரீஸ்டும் எனது டெலிபோர்டேஷனா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம செயின்டஸும் பயந்துகிட்டே இல்ல அந்த இம்மோர்டல் கிங் நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம், இது எல்லாம் என்னோட தப்பு தான், இந்த விஜிலாண்டே ஃபோர்ஸ் மட்டும் அவனை தடுக்கிறதுக்கு போதும்னு நினைச்சேன், ஆனா அவன் அந்த லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட்டையும் எடுத்து ஃபுல்லா இம்மோர்டல் கிங் ரெக்ரெஷன் பண்ணியிருந்தானா என்ன பண்றது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் நான் லேட்டா வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ் அந்த ஐ பிரீஸ்ட் எல்லாம் யாரானு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ செயின்டஸ் நீங்க கவலைப்படாதீங்க இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும் ஒரே குசியில சார் ஹென்ரிச் நீங்க வந்துட்டீங்களா
இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா அங்க நிறையவே அண்டெத்து கீழே கிடக்குது. அங்க இருக்கிறவனை பார்த்தா அந்த இன்குவிஸ்டர் மாதிரி இருக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல நான் நிறையவே அண்டெத்த இவன் ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டேன், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்டா அப்படின்னு அந்த இன்குவிஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டு இந்த இன்குவிஸ்டர் அந்த மால்கமியே தோக்கடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம என்னோட டார்க் மேஜிக்னால அவனோட பவர் பீக்ல இருந்துச்சு. சரி ரைட்டு டே மால்கம் நீ மறுபடியும் என் டீமுக்கு வா, நீ நல்லாவே செயல்பட்டடா அப்படின்னு மறுபடியும் அந்த மால்கம் ரெக்ரேஷன் பண்ணிட்டு சரி ஃபைனலா இப்ப நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் என்கிட்ட வா அப்படிங்கிறான். அந்த ஃபைனல் இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டும் நம்ம ஹீரோ கூப்பிட்டதுக்கு ரியாக்ட் ஆகி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோவோ என்னடா ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவும் புதுசா பவர் அந்த மாதிரியே தெரியலையே, இது என்ன டம்மி ஃப்ரேக்மெண்டாடா இல்ல இந்த ஃப்ரேக்மெண்ட் மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்ட்டு இந்த ஃப்ரேக்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோ என்னடா சத்தம் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்தா அந்த ரெண்டு ஹை பிரீஸ்டும் இன்னையோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் டே என்ன அட்டாக் பண்ணணும்னா நீங்க சத்தம் போடாம வந்திருக்கணும், இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவனுங்களை அடிச்சு பறக்க விட்டான். அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில எந்திரிக்க முடியாம இருக்கிறானுங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பிரீஸ்டும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை கியூர் பண்றேன் அப்படின்னு அவனுங்க மேல இருக்க நம்ம ஹீரோட டார்க் மேஜிக்கை ரிமூவ் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது கர்சா இதை இப்படியே விட்டா மோசமா போயிடும் அப்படின்னு நான் போய் அவனை அட்டாக் பண்றேன் அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு இல்ல நீங்க போக கூடாது, முதல்ல அந்த இம்மோர்டல் கிங்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ஹென்ரிச் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே செயின்டஸ் அப்படின்ட்டு ஆஹா இப்படியே போயிட்டு இருந்தா என் பிளான் ஃபுல்லா நாசமா போயிட மாட்டேங்குது, நான் போய் ஹேண்ட்ஸுக்கு டைம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த செயின்டஸ் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் டே பெலாடின்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க இந்த ஃப்ரேக்மெண்ட் எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறான். அந்த ரெண்டு ஹை பிரீஸ்டும் டே உன்னை சும்மா விட மாட்டோம், நாங்க சாவர வரைக்கும் உன்னை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. நம்ம ஹீரோவும் டே என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, உங்க எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல நல்லா கொல்ல முடியும், ஆனா எந்த ஒரு இன்னசென்ட்டையும் கொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை மீற வச்சிடாதீங்கடா அப்படின்ட்டு அவனுங்களை அட்டாக் பண்ண ரெடியாக்குறான். அப்ப ஏதோ டிவைன் ஸ்வாட் வருது, பார்த்தா அந்த ஸ்வாட்லாம் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ இது செயின்டஸோட அட்டாக்கா, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்கடா அப்படின்ட்டு இல்ல இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என் கதையை முடிச்சிருவானுங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில் இருக்கிறதுனால என்னால கொஞ்ச நேரம் தாக்கு முடிக்க முடியும், நான் இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க கூடாது, முதல்ல இந்த ரெண்டு லீடர்ஸையும் அட்டாக் பண்ணி அவனுங்களை மட்டையாக்கணும் அப்படின்னு அவனுங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்றான். அந்த ரெண்டு பிரீஸ்டும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம செயின்டஸும் இல்ல நான் இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் என்னது இந்த அட்டாக்கு நின்னுருச்சா இது எப்படான்னு பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம செயின்டஸ் அவங்களோட டிவைன் எனர்ஜி வச்சு அவனுங்களுக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி போட்டு காப்பாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இல்ல செயின்டஸ் என்னோட அட்டாக்கை இன்ஸ்டன்டா பிளாக் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மறுபடியும் என்ன இன்ஸ்டன்டா அட்டாக்கும் பண்றாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை நான் அப்சர்வ் பண்ற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு தான் என்ன ஸ்லோவாக்க பாக்குறாங்க. இவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால என்னோட மொத்த பிளானுமே இப்ப கொலாப்ஸ் ஆகுது, இப்ப அவங்க என்ன பிளான் போட்டுட்டு இருப்பாங்க அதை எப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்போட உருவம் மாதிரி வந்து டேய் இங்க என்னடா பண்ற உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இல்ல இவனுங்க ரொம்ப என்ன படுத்துறானுங்க, இப்ப நான் ஃப்ரேக்மெண்ட் அப்சர்வ் பண்றத தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லோ ஆயிட்டான். அப்ப நம்ம செயின்டஸும் அவன் அந்த ஃப்ரேக்மெண்ட்டை அப்சர்வ் பண்ண போறான், இதுதான் நமக்கான சான்ஸ், அவனை விடக்கூடாது அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த பிரீஸ்ட் ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தான், அவனையும் ஷீல்ட போட்டு பறக்க விட்டான். அப்ப அங்க இருக்க இன்னொரு பிரீஸ்டும் இல்ல இவன் ரொம்பவே கவனமா இருக்கான், இப்ப நமக்கு வேற வழியே இல்ல நானே களத்துல இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு டே முடிஞ்சா இதை தட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா திரும்பி என்னடா விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு அட்டாக்ல என்ன கொல்ல முடியுமா அப்படின்ட்டு அந்த பிரீஸ்ட சுத்தி ஒரு எலும்பாலான கூண்டு மாதிரி செய்யறான். அந்த பிரீஸ்டும் என்னது பைண்டிங் மேஜிக்கா இல்ல இது என்ன கர்சா, அவன் எப்பறம் நம்ம எல்லாத்தோட அட்டாக்கையும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றான், அவன் என்ன நம்ம மைண்டை ரீட் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் சார் இதுக்கு சாரி, நீங்க என்ன பண்றீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க அப்படிங்கறத நான் அப்படியே ஹேண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு பிரீஸ்டும் என்னது கர்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஷாக்லயே பாக்குறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் நீங்க ரொம்ப லேட்ரா, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறான். அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டும் நம்ம ஹீரோவோட உடம்போட மெர்ஜாவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்து வர டார்க் ஆராவால நம்ம டீமால நிக்கவே முடியல. நம்ம செயின்டஸ்லாம் இல்ல இந்த பிரசன்ஸ் என்னால நம்ப முடியல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங் இப்ப கம்மிங் பேக் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸும் எவால்வ் ஆயிட்டா நடந்து. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் இனிமே என்ன யாராலையும் தடுக்க முடியாது, ஏன் இந்த பெலாடின் சளியை என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப எவால்வ் ஆயிட்டீங்க, அப்புறம் அந்த சாவியை நீங்க மிஞ்சிட்டீங்க, அச்சீவ்மெண்ட் அன்லாக் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹேண்ட்ஸும் நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து மறுபடியும் நீங்க தான் இப்ப இம்மோர்டல் கிங், அப்புறம் இந்த அக்விட்டிகா டைமென்ஷனோட ஹேபிங்கர் ஆஃப் ரூயின் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சீக்கிரமா சீலிங் சேம்பருக்கு வாங்க, நம்ம செயின்டஸுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு போய் எல்லாரும் ஷாக்லயே இல்ல இது முடிஞ்சிருச்சா, நாம ரொம்ப லேட்டா
வந்துட்டோம். இது அந்த இம்மோர்டல் கிங் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் மாசா பறந்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ்க்கு பக்கத்துல இருக்க அந்த பிரீஸ்டும் டேய் எல்லாம் கவனமா இருங்க, அந்த இம்மோர்டல் கிங் அவனோட ஃபுல் பவரையும் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டான். அவங்க கிட்ட என்னதான் பவர் இருந்தாலும் நாம அவனை இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது, எல்லாம் அட்டாக் ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். நம்ம செயின்டஸும் சார் ஃபியோன் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியும்னு நினைச்சீங்களா, சரி அதையும் தான் பாத்திரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி புதுசா ஏதாவது ஸ்கில்லுக்கு தான் பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இம்மோர்டல் கிங்கா மாறினதுனால அவனுக்கு இன்ஸ்டன்ட் டெத் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில் வந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு அந்த டெக்கையர்ட் ஹார்ட் அப்புறம் இம்மோர்டலிட்டி அப்படிங்கிற ஸ்கில் இப்ப இம்மோர்டல் ஹார்ட்டா எவால்வ் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் நான் அன்ஸ்டாப்பபிள், என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வில்லத்தனமா பாக்குறான். அந்த சோல்ஜர்ஸ்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் டே இந்த இம்மோர்டல் கிங்கோட முழு பவர் என்னன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஐஸ் ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு கென்ஜுட்சு மாதிரி போடுறான். இந்த ஸ்கில் மூலியமா நம்ம ஹீரோ யார பாக்குறானோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈவில் பக்ஸ் எல்லாம் அவங்களை அட்டாக் பண்ணும். அப்ப அந்த சோல்ஜர்ஸோட கை மேலாம் ஏதோ சின்ன சின்ன புழு மாதிரி இது. அவனுங்க எல்லாரும் இது என்னதுரா அப்படின்னு கதறானுங்க. அப்ப அந்த ஃபியான் அப்படிங்கிற காடம் இது வந்து அந்த ஐஸ் ஆஃப் அபீஸ் தானே, இத பத்தி நான் நிறையவே புக்ஸ்ல படிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன், இது ரொம்பவே மோசம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் மறுபடியும் டைம் வந்துருச்சு, என்னோட சோல்ஜர்ஸ் அரைஸ் அப்படிங்கிறான். பார்த்தா அங்க இருந்த எலும்பு கூட எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்த ஒரு சோல்ஜரும் என்னதுரா இது, இவன் இந்த ஸ்கெலிட்டன்ஸோட பார்ட் எல்லாம் எதுக்குடா கேதர் பண்றான், அப்புறம் அது என்னதுரா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு என்னது ஸ்கெலிட்டன் கோலமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த உடஞ்சு போன ஸ்கெலிட்டன்ஸோட பார்ட் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் காலமே கிரியேட் பண்ணிட்டான். இது பார்க்கறதுக்கே பயங்கரமாகுது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு அது நம்மள அட்டாக் பண்ண போதுடா எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த காலம் அட்டாக் பண்ணதுல எல்லாம் பறந்து போய் விழுறானுங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் என்னடா இவ்வளவு போர் அடிக்குது, சரி இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு செயின்டஸை பார்த்து உங்க பெலாடின்ஸோட டிவைன் ஆர்டர் இன்னையோட முடிய போகுது அப்படிங்கிறான். செயின்டஸும் ஷாக் ஆயிட்டு நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இந்த மொத்த கான்டினென்ட்டும் என்னால அழிஞ்சிரும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சார் ஹென்ரிச் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்லுங்க செயின்டஸ் அப்படிங்கிறான். அப்புறம் செயின்டஸும் அவங்க கழுத்துல இருந்த ஒரு டாலரை கழட்டிட்டு சார் ஹென்ரிச் என்னோட சீலை நீங்க எடுத்துக்காங்க, அப்புறம் இப்ப இங்க இருந்து உடனே ஓடுங்க, அப்புறம் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இந்த இம்மோர்டல் கிங்க தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப செயின்டஸும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட டே எல்லாம் கவனமா கேளுங்க, நம்ம சார் ஹென்ரிச் இப்ப உயிரோட வெளியே தப்பிச்சு போகணும், அவருக்கு வழியை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஓகே செயின்டஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஸ்கெலிட்டன் காலத்தோட சண்டை போட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் இவனுங்க என்ன ரொம்ப படுத்துறானுங்க, இவனுங்க எல்லாத்தையும் நான் ஒரே அட்டாக்ல கொண்டுட்டா ஏன் அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு அவனோட பவரை எடுக்கிறான். அப்போ ஒரு சோல்ஜரும் டே உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் யாரா நீன்னு ஷாக் ஆயிட்டு டே உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த சோல்ஜரை பிடிச்சிட்டு டே உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா, ஏன்டா தேவையில்லாததெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் டே நீ என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்லாம், என்னோட கோல் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இதுக்கு மேல நீ என்ன கொன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சோல்ஜரும் ஆமாண்டா என்னோட மிஷன் சார் ஹென்ரிச்சை காப்பாத்துறது, அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வந்து உன்னை கொல்லுவாரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் முட்டா பசங்களா என்ன கொல்ல போறீங்களா, சரி அதுக்கு முன்னாடி உன்னோட ஆசைப்படியே உன்னை கொல்றான் அப்படின்னு அந்த சோல்ஜரை கொல்ல போறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸோட மூஞ்சிலேயே ஒரு குத்து, யாருன்னு பார்த்தா நம்ம ஹென்ரிச். நம்ம ஹென்ரிச்சும் பிளஸிங் லீப் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹேண்ட்ஸை போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹேண்ட்ஸும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு டேய் உன்னோட ஸ்பீடு நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த இத்து போன சோடை வச்சு என்ன கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸை ஹென்ரிச் அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹென்ரிச்சும் என்னதுராது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆஹா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், நான் பேசாம நடிக்கிறதுக்கு போயிட்டுமா, இந்த அட்டாக் எதுவுமே என்னோட ஆர்மரை தாண்டி வராது, சரி இது கிளைமேக்ஸுக்கான நேரம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சார் ஹென்ரிச் அப்படின்னு கதறானுங்க. நம்ம செயின்டஸும் எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பி தானே நம்ம ஃபியூச்சரே இருந்துச்சு, எதுக்கு திரும்ப வந்தீங்க அப்படின்னு அழுகுறாங்க. நம்ம ஹென்ரிச்சும் நான் இந்த பெலடின்ஸோட ஆர்டர்ல சேர்ந்ததே இந்த மாதிரி ஈவில்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான், அதுகிட்ட இருந்து பயந்து ஓடுறதுக்கு இல்ல, என்னோட காம்ரேட்ஸ் எனக்காக சண்டை போட்டு உயிர் கொடுக்கும் போது நான் மட்டும் முதுகு காட்டி தப்பிச்சு ஓடுறதா, அதுக்கு பதிலா நான் சாவறதே மேல் அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் கொடுத்த அந்த டாலரை நம்ம ஹீரோ எடுத்து எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இந்த உலகத்தை காப்பாத்தும் அப்படின்னு டே இம்மோர்டல் கிங் நீ என்ன சொன்ன, என்னோட சோடை வச்சு உன்னை கொல்ல முடியாது நான் சொன்னேன், இன்னைக்கு உன்னை இதே சோடை வச்சு ஒரே அட்டாக்ல கொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட சோடுக்கு டிவைன் எனர்ஜி அனுப்புறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட கண்டிஷன் இப்ப கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களுக்கு பிளஸிங் ரைடன்ட் சோடா அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு
நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட பாக்குறான். பார்த்தா அவனோட ஸ்வாட்ல ஏதோ ஒரு என்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இது என்னோட 3வது பிளஸிங் அப்படின்ட்டு சரி இப்ப இது உன்னோட முடிவுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸ் கிட்ட டேய் நான் இப்போ ஒரு கில்லர், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கா, நம்மளோட பிளான் இப்ப பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, அப்புறம் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், என் ஆடியன்ஸுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ் அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு ஷாக்லயே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ஸ் அந்த ஸ்வாட உடைச்சிட்டு டே பெலடின் உன்னோட பேரை சொல்லுடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டே என்னோட பேரு ஹென்ரிச் லேண்ட் கார்டு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு மட்டும் தான்டா ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப செத்து போயிட்டீங்க, அதனால இம்யூனிட்டி ஆஃப் டெத் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹேண்ட்ஸும் நான் உன்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறேன், இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் அந்த கர்ஸ் அது இங்க இருந்து போயிருச்சு அப்படின்ட்டு மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். அப்ப ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். அந்த சோல்ஜரும் சார் ஹென்ரிச் நீங்க பண்ண இந்த செயலை நம்ம டிவைன் ஆர்டர் எப்பவுமே மறக்காது, அப்புறம் உங்களால மட்டும்தான் அந்த இம்மோர்டல் கிங்கை அட்டாக் பண்ண முடிஞ்சுச்சு, நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, நீங்க அந்த இம்மோர்டல் கிங்கை கொல்றதுக்காக தான் ரீபோன் ஆகி வந்திருக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் கை தட்டிட்டு ஆஹா என்ன ஒரு எண்டு, ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஹேண்ட்ஸை இம்மோர்டல் கிங்கா ரீபோன் ஆயிருக்கான். அப்புறம் நம்ம ஹென்ரிச்சே பிளஸிங் ஆஃப் டிவைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் தாண்டா அல்டிமேட் ரைவல், ஒரு ஹீரோ அப்புறம் டீமன் கிங்குக்கு நடுவில் நடக்கிற அற்புதமான சண்டை அப்படின்ட்டு சரி இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா, இப்ப நடந்த இந்த ஷோல இருந்து நமக்கு கொஞ்சம் காசு வந்திருக்குமே அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு கர்மா ஷாப் ஓபன் பண்ணா 1.6 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது 1.6 மில்லியனா, இந்த டைம் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே கர்மா பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது, இப்போ உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அந்த விண்டோவை ஓபன் பண்ணி எனது கஸ்டமைசேஷனா, அட இதை பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.